வெல்கம் டு கவி பூஷன். நான் உங்க கவி பேசுறேங்க. எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல ஒரு கண்டக்டருடைய பணிய பத்தி நம்ம பார்க்க போறோம். நாம என்னதான் ஒரு பஸ்ஸ பார்த்து பார்த்து ஏறுனாலுமே சீட் இருக்கான்னு பார்க்கறத விட முக்கியமா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது தெரியுமா? சில்லறை இருக்கான்னு பார்ப்போம். சில்லறை இருந்தா தான் பஸ்ல ஏறுவோம். ஏன்னா, நாம ஒரு ஹேப்பினஸோட காலைல நம்ம இப்பன்னா நான் பல்லடத்துல ஏறுனேன்னு வச்சுக்கங்க. நான் பல்லடத்துல ஏறி ஆ திருச்சி ஸ்ரீரங்கம் போற மைண்ட் செட்ல நான் போறேன்னு வச்சுக்கங்களேன். நான் பல்லடத்துல இறங்கும்போது திருச்சிக்கு டிக்கெட் ரூ. 22 அப்ப அந்த ரூ. 2 இருக்கா? அப்ப நான் பார்த்தா ஏறோணும். நான் பார்க்காம ஏறுனா, கண்டக்டர் காலால திருக்குறள் சொல்லுவார். "ஏன்டா அறிவும் இருந்தா சில்லறை கொண்டு வர மாட்டியா?" பட் சில்லறை வச்சுக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. கஸ்டமர்ஸ்க்கு என்ன நீடோ அதை தீர்த்து கொடுக்கறது தான் கண்டக்டரோட வேலை. பட் அவங்க அதை செய்ய மாட்டாங்க. சில்லறையாட்டி வண்டியில ஏறாத, வண்டி விட்டு கீழ இறங்கு. அவ்வளோதான். அப்ப வண்டியில போகாது. உன் நீ போய் நான் சம்பாதிக்கிறது எதுவுமே கிடையாது. ஏன்னா அலட்சியம். வண்டி டிக்கெட் ஆள் ஏறினாலும் ஏறாட்டியுமே அவனுக்கு சம்பளம் வந்துரும். கிலோமீட்டர் ஓட்டுனா டிரைவருக்கு சம்பளம் வந்துரும். அந்த மைண்ட் செட்ல இவங்க பழகிட்டாங்க. பட் நீ ஒரு நாளைக்கு 15,000 10 டூ 15,000 உனக்கு நீ டிக்கெட் அடிச்சா மட்டும் தான் உனக்கு சம்பளம்னு குடுத்தாங்கன்னா, 22,000 சாமி பரவால்ல நீங்க ஏறுங்க. நீங்க ஐயர்ன் ஓட்ட குடுத்தாலும் சரி, உங்களுக்கு மிச்ச சில்லறை குடுக்குறேன்னு சொல்லக்கூடிய மைண்ட் செட் நம்ம தமிழ்நாட்டு கண்டக்டருக்கு வந்துரும். ஏன் நான் வீடியோ சொல்றேன் வாங்க. அந்த பஸ்ல இருக்கக்கூடிய கண்டக்டர்